அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் ஆலினுன் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரன் 3ஆம் பிறை 1 டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான பொருளை சேருங்க. நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடைபெறும். எப்பேற்பட்ட ஆசையுமே உடனே நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் மற்றும் நினைத்த காரியங்கள் நடப்பதற்காக தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாடு எல்லாமே நம்ம பதிவுகளாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு தாந்திரிக முறை. இன்றைய பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் 3ஆம் பிறை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சிறப்பான அப்லோடும் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மெத்தடையும் தாந்திரிகத்தையும் நீங்கள் சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்மளுடைய பலன்கள் எல்லாமே உடனடியாக பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு தாந்திரிகம் இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாகவே பொதுவாகவே 3ஆம் பிறை அன்னைக்கு செய்யக்கூடிய தாந்திரிகங்கள் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுலேயுமே நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 3ஆம் பிறை. ஸோ யாருமே இந்த தாந்திரிகத்தை மிஸ் பண்ணாதங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோடு பண்ணுற வீடியோ தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி கனவு பலன்கள் பற்றியும் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணாலுமே அது ஆஃபீஸ் நம்பருங்க. நம்மளுடைய குரூப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களுடைய சொல்கிறது படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது கட்டணம் உடையது தாங்க. அந்த கட்டணம் குறைஞ்ச கட்டணம் தான். அதனால் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் ஆன்லைன் மூலியமாகவே ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. அதுக்கான மெத்தட்ஸையும் எப்படிங்கிறத உங்களுக்கு ஃபோன்லேயே நம்மளுடைய டீம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இன்றைய தினம் 3ஆம் பிறை தோன்றக்கூடியது சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:03 மாலை 6:43 வரை பிறை தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரம். இப்போ நம்ம சொல்லப்போகும் இந்த தாந்திரிக இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே செய்வது உச்சக்கட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியாதவங்க மாலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரீகம் செய்ய போகிறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், இல்லை அசைவ நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமாக தீட்டாக இருந்தாலும் நீங்கள் இடைவெளி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அடுத்த முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை இல்லைன்னா தேவை நிறைவேறணுங்கிறத இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரிங்க. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம். உடனடியாக அது பலனை கொடுக்குங்க. சந்திர பகவானாலே அவர் மனதிலிருந்து தோன்றக்கூடிய ஆசைகள் நிறைவேற நம்முடைய மனம் உறுதியாக இருக்கணும். உறுதியான மனதை சந்திர பகவான் நமக்கு கொடுப்பார். மேலும் சந்திர பகவானுக்கு உரிய அரிசியை இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். அவருடைய திருநாமத்தை இந்த தந்திரத்தில் நாம் பயன்படுத்தி இருக்கோம். நமக்கு பலன்களை கிடைக்கும் தாந்திரிக முறையிலே அதற்கு சில பொருட்கள் தேவை. இந்த பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது கைப்பிடி அளவு அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி தான் பயன்படுத்துறது வழக்கம். பச்சரிசி கிடைக்காதவங்க ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா புழுங்கல் அரிசி அல்லது உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. தவறு எதுவும் கிடையாது.
கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதுங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம். பிரிஞ்சி இலை வந்து அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வசியத்தன்மை அதிகம் நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் மந்திரங்கள் எல்லோருக்குமே வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். சந்திர பகவானுடைய கலந்த திருநாமத்தை எழுத போகிறோம். க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு பிளாக்கில் எழுதக்கூடாது. எழுத வேண்டியதை நீங்கள் வந்து யாருக்குமே ஓம் க்ளீம் சந்திர தேவாய நமக, ஓம் க்ளீம் சந்திர தேவாய அப்படிங்கிறத நமக ஓம் க்ளீம் தேவாய நமக தமிழில் இங்கிலீஷ்லன்னு எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதுக்கு கீழே உங்களுடைய கோரிக்கை ஒரு வார்த்தை அல்லது மேக்சிமம் 3 வார்த்தைகளாக எழுதிடுங்க. இப்போ வந்து அடகு வச்ச நகையை மீட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது ஒரு பணம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தால் எவ்வளவு பணம் வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீருமோ அந்த கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. கைக்கு வந்த அமௌண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் எழுதி இருக்கோம் அப்படின்னு தேவை அப்படின்னா அந்த 5 லட்சம் அப்படின்னு பணம் வேண்டுமோ அதை நீங்கள் எழுதுங்க. இப்போ திருமண தடை இல்லைன்னா வந்து வேலை இந்த மாதிரி என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ஏதாவது வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நல்ல உத்தியோகம் அல்லது வேலைன்னு நீங்கள் எழுதுங்க. குழந்தைக்கு காத்துட்டு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு எழுதுங்க. இல்லைன்னா வந்து குழந்தை அப்படின்னு எழுதுங்க. அதிகபட்சம் 3 வார்த்தைகளாக எழுதிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை போட்டுக்கோங்க. பிறகு நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையை அந்த தண்ணீரில் நீங்கள் போடணும். அந்த எழுத்துக்கள் முழுவதுமாக மறையும் அளவுக்கு பிரியாணி இலையை நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு அப்படியே வந்து அன்றைய நாள் தினம் வந்து அக்டோபர் 4ஆம் தேதி இரவு முழுவதும் அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த இதை வந்து செடிகளில் வந்து புதர்கள் பக்கத்தில் நீங்கள் வீட்டின் மாடியில் நீங்கள் போட்டுடலாம். வாயில்லா ஜீவன்களுக்கு அதை சாப்பிட்றதில்ல. இதில் இன்னொரு பிரியாணி இலையில் எழுதி அதை தண்ணீரில் போட்ட உடனே அந்த எழுத்துக்கள் மறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தண்ணீருக்கு கிரகத்துக்கும் ஆற்றல் அதிகம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததை போல் இந்த அனுபவ ரீதியான பலன்களை உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மறுநாளே யாராவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இலையை வந்து எரிச்சிடலாம். அரிசியை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது முழுமையாக வந்து கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். எச்சில் படாதது. பைப்பில் கூட பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பச்சரிசியை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இலையில் அந்த மந்திரத்தை எழுதிட்டு உங்களுக்கு கீழே வந்து என்ன தேவையோ குழந்தை பாக்கியம் அல்லது வந்துட்டு வேலை வேண்டும், இல்லைன்னா பணம் வேணும்னா 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ வேணுமோ கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு குத்து மதிப்பாக போடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்காதுங்க. நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக எழுதுங்க. எழுதி நீங்கள் அதை வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ளே அதை போட்டுருங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வச்சுடுங்க. மறாவது நாள் காலையில் எடுத்து நான் சொன்ன மாதிரி அதை வந்து போட்டுருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். 100% உங்களுக்கு இதில் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.